நைட் டின்னர் ரவை உப்புமா பண்ண போகிறேன். பொன்னிறமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டு பண்ண போகிறேன். கடுகு உளுத்தம் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளியை வதக்கிட்டு அப்புறம் எண்ணெயை விட்டுட்டு தண்ணி விட்டு உப்பு எண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு ரவையை போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டோன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடுவேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறது பெருங்காயமும் போட போகிறேன். சூப்பராக இருக்கும் உப்புமா பண்ண. கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடியெலாம் போட்டுட்டு ஒன்றா வதங்கின அப்புறம் தண்ணி விடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டேன். 2 டம்ளர் தண்ணி விட்டேன். 200 ml 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் நெய் விட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டால் உப்புமாக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரவை உப்புமாக்கு நல்லா தளதளம் கொதிக்கட்டும். அப்புறம் ரவையை போடலாம். தளதளம் கொதிக்கிறது பாருங்கள். இந்த சமயத்தில் ரவையை போடணும். அப்போ தான் உப்புமா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை போட்டாச்சு. பார்க்குற தளராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மூடி வச்சுட்டு பார்த்துட்டோன்னா பதமாக 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். பதமாக ரெடியாகும். சூப்பரான தக்காளி டொமேட்டோ ரவை உப்புமா ரெடி. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரவையும் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போதும். இந்த உப்புமா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூப்பரான டொமேட்டோ ரவை உப்புமாவோட தயிர் தேங்காய் சட்னி காத்தாலாம் பண்ணது வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரை இதெல்லாம் ஹஸ்பண்ட் இதோட தொட்டு சாப்பிட்டோம். எனக்கு வெறும் சட்னி இருந்தால் போதும். அப்புறம் மோர் குடிச்சிடுவேன் உப்புமா சாப்பிட்டு. அவ்வளோதான். மொத்தத்தில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.